வெண்ணிலாவுக்கு வந்து காவேரி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து இந்த அளவு ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்ஸ் வெண்ணிலா அப்படின்றாங்க. நீ தான் வந்து உன்னோட குழந்தை மேலே சத்தியம் பண்ணி என்கிட்ட சொன்னியே, அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சொன்னபடி சத்தியத்தை வந்து காப்பாற்றிடுவேல அப்படின்னோன்னா, அது எப்படி காப்பாற்றாமல் விட்டுருவேன், கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறதும் பழகிறதையும் பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் விஜய் வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, வெண்ணிலா மனசு மாறிட்டாலே, காவேரி கூட நல்லா பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி வந்து விஜய் பார்த்து கண் கலங்குறாங்க. அடுத்து விஜய் கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து விஜய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளில இருக்கிறதால அவங்க மனசு ஃபுல்லாகவே வந்து விஜய் மேலேயே வந்து இருக்குது. அப்படியே வந்து பார்த்தும் பார்க்காம சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ கூட அம்மா அம்மான்னு ஓடுறா. விஜய் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கானே, அவன் கூட இருக்கணும்னு தோணுது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வெளியே வந்ததுக்கு காரணமே காவேரி தான். ஏன் வந்து கல்யாணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வந்து காவேரி வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்து யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வெண்ணிலாக்கிட்டையும் வந்து காவேரிக்கும் தனியாக பேசுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி தேடி போகிறாரு. ஆனால் காவேரி எங்கேயுமே இல்லை. அதனால விஜய் செமைய டென்ஷன் ஆகிறாரு. காவேரி எங்கே போனா, ஏன் நம்மக்கிட்ட சொல்லாமல் போனா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அவங்க வீட்லேயும் கேட்குறாரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். இங்கே வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வந்தோடனே காவேரி எங்கே தான் போயிருக்கா, ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எடுக்க மாட்டேங்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக வெண்ணா வந்து விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே நான் அப்புறமா பேசுகிறேன், எதுவாக இருந்தாலும் இப்போ நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை காவேரி எங்கேயுமே இல்லை, அவங்க வீட்லேயும் பார்த்துட்டேன், கடையிலையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே அவள் இல்லை, எங்கே போனான்னு தெரில, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிருக்கா, ஆனால் எங்கே போனான்னு தெரில, எனக்கு வேறு பயமாக இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னோடனே, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ பயப்படாத அப்படின்னோடனே, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, காவேரி எங்கே போனானே தெரில, அவள் வேற இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்றாரு. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாரு. எனக்கு தெரியும் விஜய், அவள் கர்ப்பமாக இருக்கா அவ்வளோதானே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் வெண்ணிலா அப்படின்னோடனே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், காவேரி என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னோடனே, பரவாயில்லையே காவேரி நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல வெண்ணிலா, இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, முதல்ல நான் காவேரி போய் பார்க்கணும், காவேரி எங்கே போனானே தெரில, அவள் இப்படி தான் உனக்கு ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக பண்ணிவிடுவா, அதுக்கப்புறமா வந்து வருத்தப்படுவா, இதே தான் வேலாவ, சரியான குறும்புக்காரியாவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து வெளில வந்து வழி மறைச்சு நிற்கிறேன். ஏன் வெண்ணிலா அப்படின்னோடனே, நான் அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்ல, அப்படின்னா நான் அதான் காவேரி தேடி போகணும்ல, இப்போ எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, காவேரி பற்றி தான் உங்ககிட்ட பேசணும், காவேரி இப்போ எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், காவேரி வரமாட்டா, ஏன்னா காவேரி உன்னை வந்து முழுமையாக என்கிட்ட விட்டு கொடுத்துட்டா, இதுக்கப்புறம் காவேரி நம்ம வாழ்க்கையில் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தா வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பேசுகிற என்கிட்ட அப்படின்றாரு. வேறு என்ன பேசுகிறது அப்படின்னோடனே, நான் காவேரியோட புருஷன், ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி உன்னை வார்ன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு, உன்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்தவளுக்கு காட்டுற நன்றியா நீ அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, தேவையில்லாம பேசாத விஜய், அவள் தானே போகிறேன்னு சொன்னால், அவள் தானே வாக்கு கொடுத்தா, இந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணது யார், அவள் தானே, அவளுக்கு தான் மூளையே கிடையாது, அவள் எதுவுமே யோசித்து செய்யவே மாட்டாள், அவளை பொறுத்த வரைக்கும் அவள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவளை சார்ந்தவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவான், அப்படி தானே அவங்க குடும்பத்துக்காக இப்போ வரைக்கும் அவள் வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கிறா, அது மட்டுமா இப்போ நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாளே தவிர அவள் நல்லா இருக்கணும்னு அவள் என்றைக்குமே நினச்சி பார்க்கறதில்ல. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, அவளே இப்படி உங்ககிட்ட சத்தியம் கொடுத்துருந்தாலும் நீ என்ன சொல்லியிருக்கணும், ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்ட, இப்படிலாம் குழந்தை மேலே சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கக்கூடாதா, அதை விட்டுட்டு அவள் எப்படா சத்தியம் பண்ணுவா, எப்படா விஜய் கூட சேரலான்னு காத்துருந்தியா, உனக்கு அசிங்கமாக இப்படி பேசுறதுக்கு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அப்படியே பார்த்து டென்ஷனாக, என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படி பேசுகிறது, ஒன்றை பொறுத்த வரைக்கும் உன்னோட காரியம் நடந்துருந்தோம், நீ நினச்ச விஷயத்த நடக்கணும் அவ்வளோதான், ஆனால் யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் உனக்கு கவலை இல்லைல்ல, ஒரு குழந்தை அப்பா இல்லாமல் கஷ்டப்படும், அதை பற்றி கவலை இல்லைல்ல உனக்கு, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மட்டும் நல்லா இருக்கணும்ல, நிறுத்துறியா விஜய் அப்படின்றாங்க. வேறு என்ன சொல்கிறது, நான் நிறுத்த மாட்டேன், உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, ஏற்கனவே உன்னை பார்த்தா எனக்கு கோவமாக வந்துச்சு, இப்போது உன்னை டோட்டலாக நான் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, மூஞ்சிலே முடிக்காது, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல்ல காவேரி இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நில்லு விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, எதுக்காக இப்போ நிற்க சொல்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய், உண்மையிலே சொல்கிறேனே, நான் வந்து வேணும் தான் உன்னை வெறுப்பேற்றினேன், இதே காவேரியும் நான் வந்து சோதனை பண்ணி பார்த்தேன், ஆனால் காவேரி உண்மையிலே நல்லவ, உன்னையும் அவளையும் நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயை.